வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அத்தையும் ரேவதியும் காப்பாத்திடுறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் முகத்திலையும் தண்ணி தெளிக்க போகும் பொழுது மயிலுகிட்ட ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, நீங்க தான் காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிருங்க. மயிலு சொல்றாரு, என்ன சகல எப்படி சொல்றீங்க, இந்த டயத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேவதி உங்களை பார்த்து அவ கண்டிப்பா உங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சகல இந்த நேரத்துல நீங்க போறேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. ரேவதியும் ஈஸ்வரியும் கண் விழிக்கிறாங்க. அவங்க கண் விழிச்சதோட மக்கள் எல்லாருமே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, அம்மா நீங்க எப்படியோ வந்துட்டு கண் விழிச்சிட்டீங்க, நீங்க இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துல இருப்பீங்க அப்படின்னு நாங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, ரொம்ப பெரிய அசம்பாவிதம் நடக்க பார்த்துச்சு. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் எப்படி இங்க வந்தேனே தெரியலையே, எங்களை காப்பாத்துனது யாரு அப்படின்னு. அப்போ மயிலே டக்குன்னு அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு, அத்தை நீங்க இருக்கிற இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சு நான் வந்துட்டேன், வாங்கத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைல்லம்மா, நல்லாதானமா இருக்கீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி நான் நல்லாதான் இருக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்ல நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிச்சு, நல்ல வேலை எப்படியோ வந்துட்டு நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாமா இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மயிலே நேரா ரெண்டு பேரையும் பார்த்து, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டிக்கிட்டு நம்ம மயிலு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ராஜா வந்துட்டு நேரா ஈஸ்வரியையும் ரேவதியையும் பார்த்துட்டு, அப்பாடா நல்ல வேலை ரெண்டு பேரும் பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்துல நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏங்க பயப்படுறீங்க, அதான் எனக்கு எதுவும் ஆகலை இல்ல அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லம்மா உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இவங்க ரெண்டு பேரையும் அப்படி கடத்தினது யாரு மாப்பிள்ள அப்படின்ட்டு. மயில சொல்றாரு, மாமா அது யாருன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, யாருன்னு தெரியலையா, எனக்கு தெரியும் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்னு. மயில சொல்றாரு, என்னத்த சொல்றீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா எவ்வளோ ஒருத்திய வந்துட்டு என்ன அங்கே வர வச்சு அந்த இடத்துல என்ன வந்துட்டு தாக்கிட்டாங்க. அப்போ தான் என் பொண்ணு வந்துட்டு எதிர்த்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கா, ஃபோனை கொடுக்கறதுக்காக. அப்போ அவளும் சேர்ந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா. எங்கள் ரெண்டு பேரையும் அவன் கொண்டு போய் இந்த மாதிரி செங்கல் சொல்லையில் வச்சுருந்துருக்கான். பட் எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றினது நீங்களா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்க, மயில சொல்கிறாரு, ஆமாத்த நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்ட்டு. ஈஸ்வரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, கண்டிப்பாக இதில் வந்து அந்த கார்த்திக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அந்த முத்துவையும் சிவனாண்டியையும் நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், அவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்றானுங்க. அப்ப நம்ம மயிலு சொல்றாரு, ஆமாத்த அவனுங்க ரெண்டு பேரும் நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்களுக்கு கண்டிப்பா நம்ம யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே நேரம் நம்ம ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, அம்மாடி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போனதோட நம்ம ஈஸ்வரி நேரா மயில பார்த்து, மாப்பிள்ள நான் உங்ககிட்ட உண்மையாவே கேட்குறேன், உண்மையாவே நீங்க தான் என்னை காப்பாத்தினீங்களா அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, இல்லைங்கத்த ரேவதி இருந்தா அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் சொன்னேன், ஏன்னா நீங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கீங்க, ஒரு விதத்துலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கீங்க, அதனாலதான் நான் வந்துட்டு அப்படியே இருந்தேன். அத்தை உங்களை காப்பாத்தினது வந்துட்டு நான் கிடையாது, காப்பாத்தினது வந்துட்டு கார்த்தி தான், மாப்பிள்ள தான் வந்துட்டு கடைசி நேரத்துல வந்துட்டு உங்களை காப்பாத்தினாரு. இது எல்லாத்துக்கும் முத்துவும் சிவனாண்டி தானே காரணம், அவங்க ரெண்டு பேரையுமே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட அவர் கிளம்பி போயிருக்காரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியா,
அவன் தான் என்ன காப்பாத்தினானா? அப்ப மயிலு சொல்றாரு, ஆமாத்த, அவர் தான் உங்களை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் கடைசி நேரத்துல அந்த இடத்துக்கு வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு இப்ப கூட எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க சரி அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, பாத்தியா ஈஸ்வரி, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் முதல் நாளா நம்மளை காப்பாத்துறது மாப்பிள்ளை மட்டும்தான். ஆனா நீ மாப்பிள்ளைய இன்னும் நீ தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்க. நீ என்னைக்குதான் திருந்த போறியோ தெரியல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் என்னதான் நாடகம் போட முயற்சி பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பா அவனை நல்லவன்னு ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மயிலு ராஜா கிட்ட, மாமா, அத்தை அந்த அளவுக்கு ரொம்ப கோவமா இருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, அத்தை கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, அவ என்னைக்குதான் திருந்துவா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நேரா அந்த சிவனாண்டியையும் முத்துவையும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சிவனாண்டியையும் முத்துவையும் பாக்குறதுக்காக நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேர்ல முத்து கதவை திறக்கிறாரு. அப்ப ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு, டேய் என்னடா வேணும் உனக்கு, எதுக்குடா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய ஆபத்தை எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனாண்டியோட சட்டையை பிடிக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்க 2 பேரையுமே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேருமே பிடிச்சு அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து, சார் என்னாச்சு சார், எதுக்கு இவங்க 2 பேரையும் இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவங்க 2 பேரும் எங்க அத்தையையும் என் ஒய்ஃபையும் கடத்தி கொண்டு போய் வச்சு காலி பண்ண பார்த்தானுங்க. சோ அதனாலதான் இவங்க மேல புகார் கொடுக்க வந்திருக்கேன். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சார் இவனுக்கு ஏற்கனவே எங்களை பிடிக்காது சார், ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு எங்களை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இவன் இப்படி பேசுறான். இவன் சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், அதற்கான ஆதாரம் இங்க கையில இருக்கு அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சார் ஆதாரம் எல்லாம் அவன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையையும் ரேவதியையும் அந்த செங்கல் சூளையில வச்சிருந்தத அப்படியே வீடியோ எடுத்து நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. அதை பார்த்ததும் சிவனாண்டி வீடியோவை பார்த்துட்டு, சார் இவங்க 2 பேரையும் இவனே கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு ஏன் மேல பழி போடுறான் சார், இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ இவன் அதை சாதகமா பயன்படுத்தி என்ன அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறான். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தையே வருவாங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அத்தைக்கே போன் பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி போனை பார்த்துட்டு, எதுக்கு இந்த டிரைவர் பையன் நமக்கு போன் பண்றான் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேக்குறதுக்காக தான் அடிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க 2 பேரையுமே கடத்தினது யாரு அப்படின்னா இந்த சிவனாண்டியும் முத்தம் தான். அவங்க 2 பேரையுமே அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ஆனா போதிய ஆதாரம் இல்லாததுனால அவங்க 2 பேரும் மறுபடியும் ரிலீஸ் ஆக போறாங்க. அதிகாரிங்க ஆதாரத்தை கேக்குறாங்க. சோ நீங்க ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா ஈஸ்வரி அதிகாரிங்க கிட்ட வராங்க. சார் வணக்கம் சார், அதிகாரிங்க சொல்றாங்க, என்ன மேடம் இது, இவங்க 2 பேரும் உங்களை கடத்திட்டு போயிட்டு உங்களை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எது உண்மை அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல, நீங்களா ஆதாரம் கொடுத்தாதான் எங்களுக்கு சரியா இருக்கும். நீங்களா வாக்குமூலம் கொடுத்தா மட்டும்தான் இவங்களை நான் கைது பண்ணலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இவரு சொல்றது உண்மைதான், என்னையும் என் பொண்ணையும் கொண்டு போய் ஒரு செங்கல் சூளையில வச்சுட்டான். இதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாகிருச்சு. கடைசி நேரத்துல நாங்க தப்பிச்சு வந்ததே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. சோ இவங்க 2 பேரையும் நீங்க கைது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கைது பண்றாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, ஈஸ்வரி அவனதான் உனக்கு பிடிக்காதுல்ல, எதுக்கு நீ அவன் பேச்சு கேக்குற அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு இவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கிருக்கா, அதுக்கு முக்கிய காரணமே நீதான். அப்படி இருக்கையில உன்னை எப்படி மன்னிப்பேன், மரியாதையா இந்த அதிகாரிங்க சொல்றதை கேளு. இதுக்கப்புறமும் என் குடும்பத்தை ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா
கண்டிப்பா இந்த ஈஸ்வரிய நீ பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ அதிகாரிங்களை பார்த்து, சார் மேடம் தான் வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி மேடம் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல அதிகாரிங்க சொல்றாங்க, சார் எங்களுக்கு வாக்குமூலம் கிடைச்சிட்டு இதுக்கப்புறம் இவங்கள நாங்க கைது பண்றோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சு கொண்டு போய் செல்லுக்குள்ள அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சிவனாடியும் முத்துவும். முத்து சொல்றாரு, மவனே நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் சரி, இவன் ஏதாவது ஒரு வகையில உண்மையை கண்டுபிடிச்சு நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கானே, கடைசி வரைக்கும் அவனை பழி வாங்கவே முடியாதா? சிவனாண்டி சொல்றாரு, மாமா கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன், வெளியில வந்ததோட நான் அவனை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, மவனே இப்படி தாண்டா நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, மாமா கூடிய சீக்கிரம் அவனை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே முத்துவும் சரிடா மவனே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் பாட்டியை நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா பேராண்டி அங்க ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி அந்த சிவனாண்டியும் முத்துவும் கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே இல்ல. கடைசி நேரத்துல அத்தைக்கும் ரேவதிக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து கொடுத்துட்டான். அவங்க காப்பாத்தினதே ரொம்ப பெரிய விஷயமாயிருச்சு. எப்படியோ அவங்க ரெண்டு பேருமே பாதுகாப்பா மீட்டு கொண்டாந்து வீட்டுல விட்டாச்சு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் அந்த வீட்டுல இல்லாததுனால நான் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. அதனாலதான் அவன் இப்படி பண்ணிருக்கான். பட் கண்டிப்பா ரொம்ப நாள் அவனோட திட்டம் செல்லுபடி ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. இது கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயா நம்ம வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நம்ம எப்பதான் நிம்மதியா இருக்க போறோம்னு தெரியல. ரேவதிக்கும் பழைய ஞாபகங்கள் இல்ல, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இருந்தா கூட இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் பழைய ஞாபகங்கள் இல்லாம போயிருச்சு. இப்போ என்ன பண்றேன்னே தெரியலையா? உன் தாத்தா ஊருக்கு வந்ததோட கோவில் கும்பாபிஷேகம் இன்னும் நடத்தலையா அப்படின்னு கேட்க போறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி எனக்கு இன்னும் ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை மாமாவோட தலைமையில நல்லபடியா நடத்தி முடிப்பேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ரேவதி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா ஏதோ அதிகாரிங்களை பார்க்க போறதா சொன்னீங்களே, என்னாச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, நான் அதிகாரிங்களை போய் பார்த்துட்டேன், அவங்க வந்துட்டு கரெக்டா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி. அவங்களால இனிமே எந்த ஆபத்தும் வரப்போறது இல்ல, நம்ம நிம்மதியாதான் இருக்க போறோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, அந்த முத்துவாலையும் சிவனாண்டியாலையும் நம்ம குடும்பம் அடுத்தடுத்து பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டேதான் இருக்க போகுது, நம்ம என்னைக்கு நிம்மதியா இருக்க போறோம்னு தெரியல அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது ரேவதியையும் அத்தையும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறாரு. கண்டிப்பா நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் வர மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நடந்துப்பாரு. அப்ப கண்டிப்பா ரேவதிக்கே பழைய ஞாபகங்கள் வரும். ரேவதிக்கே பழைய ஞாபகங்கள் வந்த பிறகு ஈஸ்வரியோட நிலைமை என்னாகும்? ரேவதி ஈஸ்வரிய எதிர்ப்பாங்களா? இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக, அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஜஸ்ட் ₹5 இருந்து ₹10 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க போறோம். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டரை சீக்கிரம் பிளேஸ் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.